எஸ்கே vlog எடுத்தாலே the girls fan வந்து கூட வந்து அக்னியால தான் வருது. girls fan சொல்றது வந்து நான் அக்கா அப்படி சொல்லல, அம்மா மாரா அப்படி சொல்ல வரேன். என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. அண்ணா டைம் இருந்து இந்த gift வந்திருக்குது 50,000 பெறுமதியான காசு எக்ஸ்பெக்ட் பண்ணி. இல்ல இல்ல அத சொல்ல வா. நான் பார்த்துட்டேன். இல்ல சோலி முடிச்சு. சரி அவனோட ஃபர்ஸ்ட் எழுத்து எஸ்ல. குழப்பமா கிடக்கு புத்திசாலி இது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. இது வந்து இங்க இருந்து தான் ஒரு ஆட்கள் அனுப்பியிருக்காங்க. இங்கன்னா இங்க இல்ல, உங்களோட சொந்த ஊர் கண்டுபிடிக்கல, பிறந்த ஊர் வாய்ப்பில்லை. பிறந்த ஊர்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்புறீல, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அப்ப இது வந்து பாக்குற எல்லாருமே விளாங்க, நாங்க 3 பேரும் ஒன்று தான், இந்த ஒரு விஷயத்துலயுமே நாங்க எதையுமே பிரிச்சு பாக்குறேன்னு சொல்லி நான் நிறைய சவால்கள் வந்தாங்க. 3 பேரும் ஜெயிலுக்கு முன்னா தான் போனாங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஹலோ அச்சு, சர்ப்ரைஸ் டெலிவரியா? இன்றைய அடையுங்கள் அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரி. ஜாஃப்னா உனை தென்றல் தீண்டவும் விடமாட்டு, அந்த திங்கள் தீண்டவும் விடமாட்டு, உனை வேறு கைகளில் தரமாட்டேன், நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன். ரோஜா ரோஜா ஹலோ வணக்கம். வணக்கம். நாங்க அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரில இருந்து வந்திருக்கிறோம். அறிமுகப்படுத்த தேவையில்லாத ஒரு இடம் என்ன, அப்படித்தானே? சரி ஓகே. அக்கினிக்கு இன்றைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்கள் விஷ் பண்ணி எங்கள் மூலமா சில கிஃப்ட்ஸை வந்து கொடுத்து விட்டுருக்காங்க. இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எப்படி போகுது பிறந்த நாள் எல்லாம்? ஓகே, நல்லா போகுது. நல்லா போய்கொண்டு இருக்குது. அதுக்கு நடுவில் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டையும் அனுப்பி விட்டுருக்காங்க. உங்களை மேலும் சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்ன கிஃப்ட் கொடுத்து விட்டுருக்காங்கன்னு சொல்லி பாப்போமா? டைரக்டா விஷயத்துக்கு போவோம். என்ன ஓகே, என்ன கிஃப்டா இருக்கும்? இது என்ன வெளிய எடுத்து பார்க்கவா இல்ல அப்படியே வச்சு பார்க்கவா? இல்ல அப்படியே வச்சிட்டு சொல்லுங்கனே. ஜுவல்லர் ஷாப்ல இருந்து கொடுக்குற பாக்ஸ் மாதிரி. சரி, அப்ப ஏதாவது ஒரு நகையா இருக்கும். என்ன நகை வரணும்னு ஆசைப்படுறீங்க? யார நகை செஞ்சது? இல்ல இல்ல தெரியல. கவரிங்னா போற நகை விக்கிற விலைக்கு யார்? ஏதாவது ஆசைப்படுற மாதிரி ஏதாவது? இல்ல நான் ஆசைப்படல. நாய்க்கு ஆசைப்படுறேன் இல்ல. இல்ல சரி, அப்ப பிரச்சனை இல்லை, டெடிட்ட கொடுத்து விடுங்க. சரி கொடுத்துட்டீங்க, பிரச்சனை இல்லையா? பிரச்சனை வச்சு போகல வாங்கி எடுப்போம். அப்ப போய்க்க வேண்டி எடுக்கிறதா பிளான். அதுவும் கொடுக்குற மாதிரி இல்ல. தங்கம் போற விலைக்கு விடையில யார்கிட்ட இருந்து வந்திருக்கு நினைக்கிறீங்க இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்? அதாவது உள்ளூரா வெளியூரா, கேர்ளா போயா? எஸ்கே vlog எடுத்தாலே the girls fan வந்து கூட வந்து அக்னியால தான் வருது. girls fan சொல்றது வந்து நான் அக்கா அப்படி சொல்லல, அம்மா மாரா அப்படி சொல்ல வரேன். இல்ல, girls fans கூட வார இடமே இந்த அக்னியை பாக்குறதுக்காக தான் நிறைய பேர் வந்து பாக்குறாங்க. நீங்க girls fan வர வச்சிருக்கீங்க. அதுதான் அப்படிதானே? இப்ப வந்தாலும் அண்டைக்கு பிடிச்ச வெடி மாற என்ன செய்யறது? சரி, நிறைய பொம்பளை பிள்ளைகள் உங்கள்ட்ட கேட்கறல, அக்கினி நம்பரை பர்சனலா தாங்கன்னு சொல்லி. நம்ம மாட்டா உண்மை. இது வந்து இங்க இருந்து தான் ஒரு ஆட்கள் அனுப்பியிருக்காங்க. இங்கன்னா இங்க இல்ல, வெளி மாவட்டத்துல இருந்து ஒரு ஆட்கள் அனுப்பியிருக்காங்க. சரி, வெளி மாவட்டம் எந்த மாவட்டம்? அது எல்லாம் சொல்லி உங்களோட சொந்த ஊர் கண்டுபிடிக்கல, பிறந்த ஊர் அப்படி சொல்லுவோம். வாய்ப்பில்லை.
பிறந்தவர்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்புறேன். இது ஒரு மலையகத்துல இருந்து ஒரு ஆக்கள் அனுப்பி இருக்கிறாங்க. அப்ப தேயிலை தான் வந்து உள்ள இருந்து அதுக்குள்ள தேயிலை வந்திருக்குவா? மலைய மட்டும் தேயிலை தானே? தேயிலை இல்ல மலையமா இருக்கு. மலையகத்துல இருந்து ஒரு ஆக்கள் அனுப்பி இருக்கிறாங்க. மலையாளத்துல இருந்து. அப்ப நீங்க முதல் சொன்னீங்க பிறந்த ஊரன்னு சொல்லி. அது அப்படித்தான். சரி, அடுத்ததா இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு. ஏதாவது கண்டுபிடிக்க கூடியதாக பாப்போம். கண்டுபிடிக்க கூடிய மாதிரியா? கண்டிப்பா இதை தந்தாலே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க யார்கிட்ட இருந்து வந்திருக்கேன். ஓபன் பண்ண கூடாதா? ஓபன் பண்ண கூடாது, மரியாதை எடுத்த கூடாது, அதை மட்டும் பார்க்கும். சரி, ஓபன் பண்ணி பார்க்க வேண்டாமா? அத உங்களை பர்சனலா ஓபன் பண்ணி பார்க்கணுமா? என்ன பர்சனலா இதை வச்சிருக்காங்க. அதை தாண்டி இதுல 50,000 பெறுமதியான காசும் வந்து உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க. உடனே காணல உள்ள. நீ எப்படி தான் எங்களுக்கு இல்ல அதுல பார்த்து போட்டா இப்ப நாங்க குடுக்க இப்படி கேள்வியே கேட்கலாம். சர்ப்ரைஸா வராங்க வந்து கேட்க உங்களோட குணங்களை காட்டக்கூடாது. அப்படி இல்ல, அப்படி ஆகல விட பிடிக்கலாம். அதுக்குள்ள இருக்கிற மாதிரி கதைங்கப்பா. இருக்கிற மாதிரியா? காரியத்தை அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. இதுல வந்து 50,000 பெறுமதியான காசு வந்து உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. சரி, யாரா இருக்கும்? யாராவது ஒரு நபர் வெளிநாட்டுல இருந்தண்டா. இப்ப இதை தந்த முறை இல்லையா? இது வந்து எங்களை வந்து என்ன சொல்ற வந்து தெரியும் வந்து ஆள்ற எங்களை தங்கம்மா பூ செல்லம் அப்படின்லாம் எக்கச்சக்கமா செல்ல பேரெல்லாம் எங்களை வந்து எல்லாரும் முடியும்னு சொல்லுவா. மிகவும் ஒரு அன்புக்குரிய ஆள். டெய்லி வந்து குட் மார்னிங்கோ குட் நைட் ஏதோ வந்து ஆளம்மா அடிக்கடி போட்டு கொண்டு இருப்பாங்க எங்களுக்கு. சரி, எந்த நாட்டுல இருக்கிறாங்க? நாடு சொல்றோம் நான் சுவிஸ்ல இருக்கிறாங்க. இதுல அப்படியே அழியிருக்கு சொல்றேன். ஓகே, அது வந்து அவங்கள்ட்ட இருந்து வந்ததா இருக்கட்டும். ஓகே, சொல்லுங்க. எங்க ஸ்ரீலங்காவே இல்லை வெளிநாடோ? சரி, வெளிநாட்டுல இருந்து அனுப்பியிருக்காங்க. இத்தனை கால் வந்துட்டுது. அக்கினிக்கு பிறந்தநாள்ன்ட்டு நீங்க சொல்றீங்களோ இல்லையோ, நான் நிறைய பேர் கால் அடிச்சு கேட்டுட்டாங்க அக்கினிக்கு பிறந்தநாள் சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுப்பீங்களோ அப்படின்னு சொல்லி. உங்களுக்கோ? கடும் சிக்கலா இருக்கு. ஆனா நாங்க தான் எடுக்க இல்ல. எடுத்து கேட்கறதெல்லாம் பொம்பளை பிள்ளைல இருக்கப்பா. அவங்க கோல் அடிக்கிறது நான் செய்யறது. சரி, அடுத்ததா இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு, அதையும் பாப்போம். அடுத்த கிஃப்ட பாக்குறதுக்கு முதல்ல ஏற்கனவே தந்த கிஃப்ட ஓபன் பண்ணி பாப்போம். சரி, கொடுங்க பாப்போம். அதை ஓபன் பண்ணி பாக்கட்டும். படபடக்குது. என்ன செய்யுது? ஓபன் பண்ணுவா? ஓபன் பண்ணி பாருங்க. அவசரப்படாம மெல்ல மெல்ல சரத்துல ஒன்று செய்யல இருக்கிறாரு. சரி, ஏன் கையில நடுக்குது? ஏன் இந்த பதட்டம்? தங்க அந்த விலவுடைய பொருள்ன்றால கொஞ்சம் நடக்க கூட பாரு. இல்ல, அது பழகிட்டு பழகாதாக்கமா இருக்கு. தங்கம் போற வரைக்கும் தங்கத்தோட விளையாடுறாங்கப்பா. சரி, ஹார்ட் தானே? ஹார்ட் ஷேப்ல என்ன இருக்கு? நேம் தானே? நேம் தான் இருக்கு. அது ஒண்ணா இருக்கு. அவங்களோட ஹார்ட்டே அனுப்பியிருப்பாங்களோ? அவங்களோட ஹார்ட் போறாங்க. இந்த ஹார்ட் கிடக்குற கடையை பார்த்து. சரி, கனடாவுல இருந்து தான் ஒரு ஆட்கள் அனுப்பி இருக்காங்க. கனடாவுல இருந்து கிஸ் பண்ணட்டாங்க. கனடால இருந்து யாராவது ஒரு ஆளையாவது சொல்லுங்க அனுப்பினா இவங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அனுப்பினாக்களும் அவ்வளவு ஆசையோட அனுப்பி இருப்பாங்க எங்களை கெஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி. கெஸ் பண்ணாம போனா அவங்களும் ஒரு இடத்த டிசப்பாயின்மெண்ட் ஆவாங்க தானே. கெஸ் பண்ணியாச்சு. யார்கிட்ட இருந்து வந்தது? யாரா இருக்கும் அனுப்பினது? இது உண்மையிலே ஏடா இருந்தாலும் ஸ்ரீலங்கால இருந்து வந்ததா? கனடா. ஓகே, தெரியும். வந்ததுன்னா இப்ப தெரிஞ்ச ஆட்கள் தான் அனுப்பியிருக்காங்க. சரி, அவங்களோட ஃபர்ஸ்ட் எழுத்து சொல்லவா? சொல்லுங்க. எஸ்ல. குழப்பமா கிடக்கு. புத்திசாலிக்கு அது அப்படி கதைச்சது இல்லை யாரோட பேசல. சரி, நீங்க கதைச்ச எழுத்துக்களை சொல்லுங்க. நான் அதுல எந்த எழுத்துன்னு நான் சொல்றேன். கதைச்ச எழுத்துட்டா டீ மட்டும் தான். சரி, அப்ப எஸ்ன்னு யோசிக்கிறதுல நிறைய பேர் இருக்கிறாங்களா? அப்படியும் இருக்குமோ? பலூனுக்கு பொறுக்கையில உடஞ்சு போட்டு இருக்கா? சரி, அடுத்ததா இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு, அதையும் பாப்போம். சரி, இதுல வந்து 50,000 பெறுமதியான காசு வந்து உங்களுக்காக கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. நிறைய அன்பான உள்ளங்களை சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க. இந்த ஒரு தருணத்துல வந்து உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. வருஷம் சர்ப்ரைஸ் கிஃப்ட் வருது. போன வருஷமும் வந்தது, இந்த வருஷமும் வந்திருக்கு. ஆனா யாருன்னு தான் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எஸ்ல வந்தது. ஓமோ, மிஸ்டர் அண்ணாவா? அண்ணாக்கே இவ்வளவு பொறுப்பு இருக்கு. வீடு குடிப்புற நடக்கணும், அடுத்த கட்டம், அடுத்த லைஃப் பார்ட்னர் வருவாங்க, இவ்வளவு இருக்குது. என்ன அப்படித்தானே?
சரி, அப்ப யார்கிட்ட இருந்து வந்ததுன்னு நானே சொல்றேன் என்ன. ஓகே சரி, நிறைய குழம்ப தேவையில்லை, எல்லாமே ஒரு பிராங்க் தான். என்னத்தனாலும் டிரெக்டா கொடுக்கறத விட கொஞ்சம் பிராங்க் பண்ணி கொடுத்தா அது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா மெமரிஸா இருக்குமே. சரி, ஆனா உங்கள நிறைய அன்பு வச்ச ஆட்கள் தான் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை வந்து அனுப்பியிருக்காங்க. அளவு கடந்த அன்பை எப்பவுமே உங்கள் மேல தந்து கொண்டிருக்கிற ஆட்கள் தான் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை வந்து அனுப்பியிருக்காங்க. அக்கினிட இந்த 22வது பிறந்த நாள்ல உங்களை சந்தோஷப்படுத்தணுமா, உங்களை சர்ப்ரைஸ் பண்ணி பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி மலையத்துல இருந்து தான் ஒரு பிள்ளை அனுப்பினது. சரி, அப்படி இல்லை, சும்மா தான் சொன்னாங்க. சுவிஸ்ல இருந்து அம்மா ஒரு ஆக்கள் அனுப்பியிருக்கிறாங்க இந்த கிஃப்ட். அதில் 50,000 பெறுமதியான காசும் அந்த கோல்ட் பெண்டனும் வந்து சுவிஸ்ல இருந்து அந்த அம்மா ஒரு ஆள் அனுப்பியிருக்காங்க. அடுத்தது 50,000 பெறுமதியான காசு வந்து உங்களோட எஸ்கே அண்ணாட்ட இருந்து தான் வந்திருக்கு. ரொம்ப நன்றி. என்ன சொல்றது, அம்மா வந்து எப்போ எங்கள் மூடி பேர்லையுமே ஒரே பாசம் தான். அவள் வந்து என்ன சொல்ற, ஆள் வந்து மேட்ச் போர்டு கண்டபடி அப்பு சாப்பிட்டீங்களா, செல்ல என்னடா பண்ணுறீங்க அப்படி இப்படிலாம் நிறைய போட்டு கொண்டிருக்கோம். நாங்களும் கொஞ்சம் வேலை விஷயன்றால கொஞ்சம் கவனிக்கல. இருந்தாலும் ஒரு 4-3 நாளைக்கு ஒரு வந்து அம்மாவுக்கு பதில் போடுறாங்க. திரும்ப இப்படி நாங்கள் நல்லா இருக்கிறோம்மா, வீட்டுக்கு எல்லாம் ஓகே போகுது அப்படி இப்படிலாம் சொல்லி ஆளுமே என்ன சொல்கிறோம், எடுத்தா தாக்கா அப்பு செல்லம் இல்லை, இந்த இருக்கிற செல்ல வார்த்தை எல்லாமே வந்துடும் ஆள்கிட்ட இருந்து. இது வராது ஒன்றுமே இல்லை. ஆனால் உண்மையாக எதிர்பார்க்கல, சத்தியமா எதிர்பார்க்கல. எதிர்பார்க்காம ஒரு உள்ளம் உங்களுக்காக இருக்காங்க அப்படின்னு சொன்னா பெரிய விஷயம் தானே. என்ன இப்படியான உறவு வந்து நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கிறீங்க. அவட கதையை கேட்டாலே வந்து எங்களுக்கு நல்லா கதைப்பா. சரி, அப்படி பாசமான அம்மா உங்களுக்காக அம்மா கூட நைட் ஒரு மிட் நைட்ல சரியா விஷ் பண்ண வருது. எல்லாருக்குமே அப்படியான உறவுகள் வந்து கிடைக்காது, உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்குது. இல்லை முதலாவது உண்மையிலே வந்து இதோட பெரிய சந்தோஷப்பட என்னன்னு சொன்னா இப்ப அண்ணாவுக்கு பெஸ்டா வந்து அந்த ஒரு இது உண்டு. அண்ணாட்ட இருக்கிற மாதிரி எனக்கு வந்து அதே மாதிரி இப்ப நாங்க யோசிக்கமோ இல்லையோ அந்த அம்மா யோசிச்சு இப்படி ஒன்று செஞ்சிருக்காங்க. 3 பேரையுமே அம்மா ஒரே மாதிரி பார்க்காங்க அப்படின்னு தானே இப்படி ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. என்ன 3 பேருக்குமே அது ஒரு ஸ்பெஷல் தானே. சரி, 3 பேருமே பிரிச்சு பார்க்கல, தண்ட பிள்ளைகள் தான் 3 பேர் அப்படின்னு நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். சரி, அண்ணாட்டையும் இருந்து இந்த கிஃப்ட் வந்திருக்குது 50,000 பெறுமதியான காசை எக்ஸ்பெக்ட் பண்ணி. இல்ல அதான் சொல்ல இல்ல அண்ணா வந்து வருஷம் வந்து என்ன கடைசியா யூரோப் நினைக்கல கூட உங்களுக்கு தான் உங்களோட சொல்லி தான் ஆள் வந்து சர்ப்ரைஸ் வந்து கொடுப்பி அப்படி தான் நம்ம எல்லாம் காசு கொடுத்து வந்து நிறைய கிஃப்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஆள் அங்கே இருந்தாலும் கூட இங்கே தம்பி சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி போயிட்டு ஆளுமே முடியக்கூடிய வேறு கவிதாஸ் கூட நன்றி செஞ்சவன். ரொம்ப நன்றி. நாங்கள் நன்றி சொல்கிறல்ல. ஓகே, தங்கமெல்லாம் நான் இங்கே ஒரு மட்டக்களப்பில் இருந்தேன். அதாவது இங்கே வர முன்னாடி வெளியூருக்கு தெரியாது. இப்போ இங்கே வந்த பிறகு தான் அண்ணாட சேனல் அண்ணா மூலமாக ஒரு 5-6 பேருக்கா தெரியக்கூடிய மாதிரி நல்ல வகையில் நாங்களுமே ஒரு 5-6 பேர் நல்ல உள்ளங்களை சம்பாதிச்சு வச்சிருக்கோன்றதுல அந்த பெருமை வந்து அண்ணாவுக்கு தான். அச்சு சர்ப்ரைஸ் ஸ்டுடியோ சார்பாகவும் ஸ்விஸ்ல இருக்கிற அந்த அம்மா சார்பாகவும் கிருஷ்ணா அண்ட் கவிதாஸ் அவங்க சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எப்போ நீங்க சந்தோஷமா இருக்கணும், நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படியும் வெற்றி படிகளாக மாறணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக நாங்கள் ஆண்டவனை பிரார்த்திச்சு கொள்றோம். இதே அன்பு பாசம் உங்க 3 பேருக்கிடையே எப்பவுமே இருக்கணும். அதுக்காக நாங்கள் ஆண்டவனை பிரார்த்திச்சு அது இருக்குதுன்ற கிடையாது தான். இது அவன் கதை கேள எனக்கு அவன் என்ன சொல்றப்பா ஆள் எமோஷனல் ஆயிட்டேன், அவ்வளவுதான். இல்ல உண்மையா அது பார்க்கல ஆள் வந்து செய்வா சும்மா எடுத்து வச்சிருப்பான். அது எப்படி வந்திருக்குன்றது வந்து அவனுக்கு தெரியுமோ தெரியாது, அது எங்களுக்கு தெரியும். சரி, anyway, அப்ப சந்தோஷம். அச்சு சர்ப்ரைஸ் என்ன சொல்ற, எங்கள்ல ஒரு அங்கம் எல்லாமே வந்து அவைதான் செய்கிறது. இனி வரப்போற நிகழ்வுகளும் எதுவாக இருந்தாலும் அவைதான். வளமையா சொல்றேன், இன்றைக்குமே வந்து நாங்க ரெடியா முதல் ஆக்கள் வந்து அதோட கடைசியா நாங்கள் கொழும்பு போனாங்க. நான் அண்ணா கவிதாஸ் ஒரு மாணவெல்லாம் போக கூட அண்ணாவோட சொன்னவர் உன்னோட பிறந்தநாள கூட இப்படி ஒரு பெண் நான் ஏதோ வகையில் உனக்கு அடுத்து தருவேன்னு சொல்லி ஆள் சொன்னது. அப்போ எனக்கு நீங்கள் இந்த பொக்ஸ் தர நான் கெஸ் பண்ணித்தேன், அதாக தான் இருக்குன்னு சொல்லி. இப்போ அதுவே ரொம்ப நன்றி. நான் அப்படிதான் பார்க்குறேன். என்னடா இப்போ என்னடா இருக்குது அதே மாதிரி நான் வந்து இப்போ அவனுக்கு செய்யக்குள்ள இதே மாதிரி தான் செஞ்சது. சரியா, இதுதான் வந்து டிசைன் அதே மாதிரி அவனுக்கு செஞ்சது. அப்போ இவன்ட பிறந்தநாள் வரும்போதும் யோசிச்சது அது என்னன்னு. இப்போ அதுக்காண்டி நாங்கள் போய் யார்கிட்டையும் வந்து அது செய்யணும்லாம் சொல்லி வந்து போஸ்ட் பண்ணுறதில்லை. ஆனால் அந்த வரக்கூடியதெல்லாம் ஒழுங்கமைச்சு ஒரு குறை இல்லாத மாதிரி கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதை எப்படியாவது செஞ்சிடணும்னு சொல்லி அதை வந்து நிறைவேற்றிடணுன்ற இதெல்லாம். அப்போ இது வந்து பார்க்குற எல்லாருமே விழாங்க நாங்கள் 3 பேரும் ஒன்று தான். எந்த ஒரு விஷயத்துலையுமே நாங்கள் எதையுமே பிரித்து பார்க்குறேன்னு சொல்லி
நான் நிறைய சவால்கள் வந்தாங்க 3 பேரும் ஜெயிலுக்கு முண்டா தான் போனாங்க இந்த மாதிரி அதை அப்படியே போட்டு விடுங்க உடனே போடுங்க. மற்றது சொல்லணும் உண்மைக்கும் இந்த பெண்டன் இன்னைக்கு இதுல போட போறோன்றக்கான தான் நேற்று இந்த செயின் மாத்தினாங்க கொண்டு போய் அதாக்கு நீ தெரிஞ்சிருக்குமோ கெஸ் பண்ணியா? கெஸ் பண்ணலன்னா நீ இப்போ நான் கடைக்கு போனதா இருந்தோம் போல அப்போ. ஏனென்றால் இந்த பெண்டன் வந்து வெயிட்டா இருக்கும், அப்போ அதால அக்கினி போட்டிருந்த செயின் வந்து தாங்காதன்ற கணியை நேற்று இந்த செயின் கொண்டு போயிட்டு நாங்கள் மாத்தினாங்க. லாஸ்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்துட்டு அப்படி சொல்லுங்களேன். சரி, ஓகே, தேங்க்யூ. எங்களுக்காக டைம் தந்து எங்களோட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணி இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் எடுத்தோடனே நீங்க வேற யாரையும் கண்டெக்ட் பண்ணாம எங்களையே கண்டெக்ட் பண்ணி எங்களுக்கே அடுத்தடுத்த உடச தந்து கொண்டிருக்கிறது உண்மையா நன்றி தான் சொல்லுவேன். நேரம் இல்லையே சொல்றீங்க, எங்கட கொண்டாட நாளைக்கு தான் இருக்கு. அப்படிதான் பழைய வட்டம் பழைய அப்படிதான். எப்படி சர்ப்ரைஸ், சூப்பர். டெலிபோன் நம்பர் இருக்கா? ஹலோ அச்சு, சர்ப்ரைஸ் டெலிவரியா? இன்றைய அடையுங்கள் அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரி ஜாஃப்னா.